வெல்கம் பேக் டு ராசாத்தி ஃப்ரேம்ஒர்க்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, கரூர்லேருந்து ஒரு கஸ்டமர் இந்த பூஜை ரூம் காமிச்சு எனக்கு நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பண்ண முடியுமான்னாங்க. ஸோ அதோட டிஸ்கஷன் ப்ளஸ் என்னென்ன ஃபோட்டோஸ் ரெடி பண்ணுன்றதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வச்சுருக்க மெயின் இது என்னென்னா, எல்லாமே எனக்கு பேரா வேணும்னு சொன்னது. அதனால தான் விஷ்ணு லக்ஷ்மி, பிரம்மா சரஸ்வதி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார், உண்ணாமலையார், விநாயகர் மட்டும் எனக்கு தனியாக இருந்தால் போதும்னு சொன்னாங்க. ஸோ விநாயகர் தனியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீனாட்சி சுந்தரேஸ்வரர், இது வந்துட்டு ஆன்லைன்லேயே இல்லாத ஒரு ஃபோட்டோ அப்படின்ற நாங்கள் ரெடி பண்ணதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக உள்ள ஃபோட்டோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருமாள் தாயார், லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு முருகன் ஃபேமிலியோட ராஜ அலங்காரத்தில் ரெடி பண்ண சொன்னாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு என் பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு ஒரு அசம்பிள் பண்ணி காமிக்க முடியுமா சொன்னாங்க. அந்த அசம்ஷன் தான் நீங்கள் பார்த்தது. இப்போ இது நீங்கள் பார்க்குற வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அது ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் பிரிண்டிங் செக்ஷன்லேயும் அவங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸுமாக எடுத்து, மேடம் உங்களுக்கு பிரிண்டிங் செக்ஷன் போயிட்டுருக்கு. இந்த பிரிண்டிங்கில் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நல்லாயிருக்கு, அண்ணாமலையார் உண்ணாமலையார் நல்லாவே இருக்குது பிரிண்ட்டு. ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, பெருமாள் தாயார் வேறு மாற்றலாமா அப்படின்னாங்க. ஆனால் ரெடி பண்ண வரைக்கும் உண்மையிலுமே பெருமாள் தாயார் கரெக்டாக அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா ஃபோட்டோஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தோரணம்லாம் வச்சு, மேலே தோரணம்லாம் வச்சு இந்த பூஜை ரூம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. ஸோ நாங்கள் அதுவே பிராண்டாகவே கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட ஆர்டர் கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த தோரணத்தோட உள்ள பூஜை ரூம் பேக்ரவுண்ட் தான் ஈவனாகவே எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாமே சைஸ் பார்த்திங்கன்னா 10x10 வித் ஃப்ரேமோட 12x12 வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட் ஹைட்டு உள்ள ஃபோட்டோ, அது 2 ஃபீட் ஆகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜஸ்ட்டு சாம்பிள் ஒரு சின்ன ஃபோட்டோவை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்கள்ட்ட காமிச்சு, மேடம் இது வந்துட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பூஜை ரூம் இருக்கும், இந்த செட்டப்பில் தான் உங்களுக்கு முருகன் வந்துட்டு இருப்பார், ஓகேவான்னு சொல்லுங்கள், சின்ன ஃபோட்டோ போட்டிருக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அது ரெடி பண்ணது தான். ஸோ அந்த 3க்கு 2மே கிளாஸ் தான். ஸோ எங்கேருந்து போச்சுன்னா வடலூர்லேருந்து கரூர் ஆல்மோஸ்ட் 250 to 300 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரில, ஆனால் கொரியரில் தான் அனுப்பிச்சோம். ஸோ மார்ச் 6 அவங்களோட வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. இதில் நீங்கள் பார்க்குற எல்லா ஃபோட்டோஸுமே கிளாஸ் தான். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1க்கு 1, 1 அடிக்கு 1 அடி, அதில் கிளாஸ் ஃப்ரேமிங், ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 வித் ஈவன் பேக்ரவுண்டில் ரெடி பண்ணியிருக்கிறது. அது போக ஒரு சின்ன கிஃப்ட்டாக அவங்களுக்கு 6 முகம் மருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு ஒரு சைடு முருகன், சென்டரில் வேல், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மயில் போட்டு ரெடி பண்ணி கொடுத்து அவங்கள ஒரு சந்தோஷமாக ஒரு சின்ன கிஃப்ட்டாக கொடுப்போமே அப்படின்னு. ஏன்னா அந்த ஸ்பேஸ் ஏதோ எம்டியாக இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருந்ததுனால அவங்களுக்கு அதை ரெடி பண்ணி கிஃப்ட்டாக கொடுத்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கிளாஸ் ஃப்ரேமிங் தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா முருகன் ஃபேமிலியோட ராஜா அலங்காரத்தில் இவங்க கேட்டது எல்லாமே ஃபேமிலியில் வேணும்னு தான். ஸோ இது ரிசல்ட் நல்லா இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன் அவங்களே சொல்லியிருக்காங்க. இதுமாரி வேணுன்றவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள்.